தமிழ்ச்செல்வி மேல சந்தேகப்பட்ட சேதுவுக்கு தமிழ்ச்செல்வி சரியான பதிலடி தான் கொடுத்துருக்காங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேதுவுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் நடந்த வாக்குவாதத்தை கருப்பு வந்து சொன்னதுல இருந்து மோகனாவுக்கும் மலருக்கும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ரொம்ப குழப்பத்தோட இருந்துகிட்டு இருக்க. இங்க மலருமே அத்தை, தமிழ்ச்செல்வியோட நிலைமை இப்போ எப்படி இருக்குதுன்னே தெரியல. இங்க பாரு மலரு, நீ தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் போடு. நான் என்ன ஏதுன்னு பேசுறேன். என்ன இருந்தாலும் சேது இந்த மாதிரி பேசியிருக்கவே கூடாது. அவளோட நிலைமைய கொஞ்சமாவது புரிஞ்சிருக்கணும். நீ தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் போட்டு கொடு, நான் பேசுறேன் அப்படின்னு மோகனா சொல்ல, இங்க மலருமே ஃபோன் போட்டு மோகனா கிட்ட கொடுக்கறாங்க. போனை எடுத்த வசந்தியோ, தமிழ், உன் மாமியார் தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் பேசுடி அப்படின்னு வசந்தி சொன்னதும் இங்க தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு, அம்மா பேசாம அந்த ஃபோனை வை. அந்த குடும்பத்துல அவரே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துல இருக்க யாருமே எனக்கு ஒட்டும் உறவும் வேண்டாமா. நீ பேசாம ஃபோனை கட் பண்ணு. இங்க பாரு தமிழ், நீ ஆத்திரத்துல பேசிக்கிட்டு இருக்க. என்னதான் இருந்தாலும் சம்மந்தியம்மா ரொம்ப நல்லவங்க. நீ கஷ்டப்படுற நேரத்துல இருக்கும்போது கூட அவங்க உனக்கு உதவி பண்ணவங்க. அந்த நன்றியை கொஞ்சம் கூட மறக்காதடி. முதல்ல இவங்க கிட்ட பேசு. ஹலோ தமிழ், கருப்பு வந்து எல்லாமே சொன்னாமா. ஏதோ சேது போதையில் இருந்ததுனால தான் இந்த மாதிரி எல்லாம் பேசியிருப்பான். நீ எதுவும் கவலையா எடுத்துக்காத, எல்லாமே சரியாயிடும். எது அத்தை சரியாகும்? எது சரியாகும்? என் வயிற்றுல வளர்ற குழந்தைய எவனுடையதுன்னு கேட்குறாரு. அதை கேட்கும்போது எனக்கு அப்படி எப்படி இருந்தது தெரியுமா? ஒரே அடியா என் உயிரை அப்படி எடுத்துக்கிட்டு போற மாதிரி இருந்தது. இதையெல்லாம் காதுல கேட்டுக்கிட்டு நான் எதுக்காக இருக்கேன்னு தோணுது. அதனால தான் நான் கோவத்தில் அப்படியெல்லாம் பேசிட்டு வந்துட்டேன். இங்க பாருங்க அத்தை, நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க என்னதான் எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்கீங்க. இனிமே எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன். சும்மா ஃபோன் பண்ணி சேது கூட பேசு அப்படி இப்படின்னு எதுவும் என்கிட்ட பேசாதீங்க, ஃபோனை வைங்க அப்படின்னு கோவத்தோட தமிழ் பேச, உன்னோட கோபம் புரியுதுமா? எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் உன் நிலைமையில இருக்கும்போது உன்னை விட அதிகமாகவே கோபம் வரதான் செய்யும். நீ பண்றதுல தப்பு இல்லை, நீ கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும். ஆனா சேது எதுக்காக இப்படி ஒரு சந்தேகத்தை உன் மேல வைக்கிறான்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியலமா. புரியுதத்த, நீங்களும் எந்த இடத்துல வந்து நிக்கிறீங்க, என்ன மாதிரி யோசிக்கிறீங்கன்னு எனக்குமே தெரியுது. இங்க பாருங்க அத்த, என் வயிற்றுல வளர்ற குழந்தை உங்க பிள்ளைதுதான். அன்னைக்கு காட்டுக்குள்ள எங்க 2 பேருக்கும் 2வது ஒரு முதலிரவு நடந்துச்சு. அதுல வந்த குழந்தை தான் இது. இது அவர் சுயநலம் இல்லாம என்னை தொட்டப்ப நடந்தது. அதனால தான் அவர் என்ன எதுன்னு தெரியாம என்னை தப்பா பேசுறாரு. 1000 தான் இருந்தாலும் நான் இது வரைக்கும் உத்தமையா தான் இருந்துகிட்டு இருக்கேன். அவருக்கு ஒரு ஒழுங்கான மனைவியா தான் இது வரைக்கும் இருந்திருக்கேன், இனிமேலும் இருப்பேன். ஆனா இனிமே உங்க புள்ள கூட சேர்ந்து வாழ்வன் மட்டும் யாரும் நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன் அவரும் நினைக்க கூடாது. நீங்க போனை வைங்க அத்தை, என் மனசு சரியில்லை அப்படின்னு சொன்ன தமிழுமே இங்க போனை வைக்க, மலருமே என்னத்த இன்னமும் அவ கோபமா தான் இருக்காளா? ஆமா மலரு, அவ சேது அப்படி இருந்தாலும் பேசியிருக்க கூடாதுல, அதனால தான் அவளுக்கும் கோபம் வருது. விடு, நாட்கள் ஆக ஆக எல்லாமே சரியாயிடும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மோகனாவுமே சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி கிட்ட சித்ரா வந்து, அம்மா எப்படிம்மா நாம் அந்த தமிழ்ச்செல்வி எப்படியாவது துரத்தலான்னு பார்த்தா கடைசியில அதுவா எல்லாமே நடக்குதுமா. ஏய், அதுதாண்டி கடவுள் இருக்காருடி. என்னதான் இருந்தாலும் என் புள்ள போஸ் பண்ண தப்புனால அவ எவ்வளவு தைரியம் இருந்தா என் கண்ணுல முழிக்கவே கூடாது, எங்கயாவது போகணும்னு சொல்லி என் பிள்ளைய கண்காணாம இருக்க இடத்துல பிச்சை எடுக்க வச்சிட்டா. அவெல்லாம் நல்லா இருப்பாளா? அதனாலதான் இப்படி ஒரு பாவத்தை அவ அனுபவிக்கிறா. அம்மா, சேது சொல்றது ஒருவேளை உண்மையாதான் இருக்குமோ? அவ வயித்துல குழந்தை வளருது சேதுவுடையதா இருக்காதா? எனக்கும் அதுதாண்டி ஒண்ணுமே புரியல. ஆனா அவ அப்பேற்பட்ட பொண்ணுலாம் கிடையாது. கண்டிப்பா சேது ஏதாவது சுயநலம் இல்லாத டைம்ல ஒன்று சேர்ந்திருப்பாங்க. இதை இவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவளை சந்தேகப்படுறான். அவளை சந்தேகப்படுறதுல ஒரு விதத்துல நமக்கும் சந்தோஷம் தானே. இருந்துகிட்டு போட்டோம், அந்த தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அம்மா என்னம்மா, தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போயிட்டா சரி, ஆனா அந்த தாமரை இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா இதுக்குள்ள நுழைவாங்கம்மா. சேது எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்கம்மா, திட்டம் போடுவாங்கம்மா. அடியே, யாரு என்ன திட்டம் போட்டாலும் பரவாயில்ல, அந்த சேதி என் புள்ள பிச்சை எடுக்கிற மாதிரி அவனும் தமிழ்ச்செல்வியை நினைச்சு அப்படியே பைத்தியம் பிடிச்சி சுத்தணும் அப்படின்னு ஈஸ்வரியுமே இன்னொரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல இங்க ராஜாங்கம், அப்பத்தா, மோகனான்னு எல்லாருமே ஹால்ல உட்காந்துக்கிட்டு இருக்க. இங்க மோகனா இருந்துக்கிட்டு, என்னங்க தமிழ்ச்செல்விக்கும் சேதுவுக்கும்
நடுவுல எவ்வளவோ பிரச்சனை நடக்குது. என்னதான் இருந்தாலும் சேது தமிழ்ச்செல்வியை இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. நீங்களாவது அவனை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு பேசலாம்ல. அவனோட மனசை மாத்தி தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து ஒன்னா வாழ வைக்கலாம்ல. அதான் நாம நினைச்ச மாதிரியே தமிழ்ச்செல்வி கர்ப்பமாயிருக்காளே. அதுக்கப்புறமும் இனிமேலும் எதுக்காக அவளை இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கணும்? கொஞ்சம் மனசு மாறி சேது கிட்ட பேசி தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வாங்க அப்படின்னு மோகனாவும் அப்பத்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே அங்க இருந்த ராஜாங்கமுமே, இங்க பாரு மோகனா, தமிழ்ச்செல்வி கூட வாழணுமா வாழக்கூடாதுன்னு முடிவெடுக்க வேண்டியது சேது. அவங்களுக்குள்ள நடக்க பிரச்சனைய அவங்க பார்த்துப்பாங்க. பெரியவங்க, நாம இப்போதைக்கு அவங்க வாழ்க்கையில எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு குடும்பத்தோட பேசிக்கிட்டு இருந்த நேரம் அங்க போலீஸுமே திடீர்னு உள்ள வராங்க. இன்னொரு பக்கம் சேதுவுமே படிக்கட்டு இறங்கி வர, அங்க இருந்த ஈஸ்வரியோ, என்னடி சித்ரா இது, திடீர்னு போலீஸ் வந்திருக்காங்க, ஒருவேளை அந்த தமிழ்ச்செல்வி சேது மேல ஏதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாளா? அம்மா, எனக்குமே அதான் என்னன்னு தெரியல, பேசாம நின்று வேடிக்கை பார்ப்போம். உடனே அங்க இருந்த ராஜாங்கமுமே, சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வண்டி உங்களை இடிச்சதா ஒரு கேஸ் கொடுத்துருந்தீங்களே? ஆமா, சொல்லுங்க. அது சம்பந்தமா தான் சார் வந்திருக்கோம். சொல்லுங்க சார், அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சேது கேட்க, கண்டுபிடிச்சிட்டேன் சார். யார் சார்? யார் அது? அவன் மட்டும் என்கிட்ட மாட்டுனான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவனை உயிரோடவே விட மாட்டேன் சார். நாங்கள் அவனை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். சாரை இடிச்சிட்டு போன இடத்துல சுற்றி எந்த ஒரு சிசிடிவி கேமராவும் இல்லை. ஆனால் ஒருத்தர் மட்டும் அங்கே நடந்த சம்பவத்தை கண்ணால் பார்த்துருக்காரு. அவர் இந்த விஷயத்தை எப்படி வெளியே சொல்கிறது, ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருந்திருக்காரு. நாங்கள் அந்த பக்கமாக போய் விசாரிக்கும் போது தான் அந்த ஆள் கொஞ்சம் ஒன்றுக்கு ரெண்டா ஏதேதோ சொல்லி பதட்டமாக பேசும்போது நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். சொல்லுங்க சார், யார் அது? யார் வந்து என் அப்பாவை காரால் இடிச்சிட்டு போனது? வேற யாரும் இல்லை, அமைச்சரோட தம்பி பையன் போஸ் தான். தன்னோட ஃப்ரெண்டு கூட அங்கே உக்காந்து குடிச்சிட்டு இருந்திருக்கான். அதை அங்கே இருந்த ஒருத்தர் பார்த்துருக்காரு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ரெண்டு பேரும் அங்கே அமைச்சர் நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த காரில் ஏறி பின்னாடி பக்கமாக இடிச்சிட்டு போயிட்டே இருந்துட்டதா அவர் நல்லாவே பார்த்து தான் சொல்கிறாரு. அந்த விட்னஸை நாங்கள் ஸ்டேஷனில் தான் வச்சுருக்கோம். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் கூட வந்து பேசுங்க. அதுக்கப்புறம் சார், அதை விட ஒரு முக்கியமான விஷயம், அவனோட ஃப்ரெண்டு தான் சார் எங்கள் கிட்ட மாட்டினான். ஆனால் போஸ் எங்கள் கையில் மாட்டவே இல்லை. அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டை நாங்கள் பிடிச்சி அடித்து பேசும்போது தான் அவன் என்ன ஒரு பயங்கரமான விஷயத்த சொன்னான். அமைச்சரை காராலே இடித்து சாகடிக்கணும்னு பார்த்துருக்கான். ஆனால் அமைச்சர் சாகலைன்னு சொல்லிட்டு அந்த போஸ் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போயிருக்கான். போன இடத்துல உங்கள் அப்பாவை கொலை பண்ண போயிருக்கான். நாங்களும் அந்த சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணோம். அந்த இடத்துல தான் சார் ஒரு பயங்கரமான விஷயமே நடந்திருக்கு. சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? உங்கள் அப்பா இந்த நேரத்தில் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே உங்களோட மனைவி தமிழ்ச்செல்வி தான். என்ன சார் சொல்கிறீங்க? தமிழ்ச்செல்வியா அப்படின்னு ரொம்ப பதட்டத்தோட அங்கே இருந்த ராஜாங்கம் சேதுவும் கேட்க, ஆமாம் சார், வேணுமுன்னா நான் அந்த சிசிடிவி கேமராவோட ரெக்கார்டிங்கை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். போஸு கொலவெறியோட அமைச்சரை கொலை பண்ணணும்னு ஹாஸ்பிட்டல் உள்ள போயிருக்கான். இந்த விஷயம் எப்படியோ உங்கள் மனைவி தமிழ்ச்செல்விக்கு தெரிய வந்து போஸோட அம்மா ஈஸ்வரியும் தமிழ்ச்செல்வியும் சேர்ந்து தான் அமைச்சரோட உயிரை காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் சிசிடிவி கேமரா ஆதாரத்தோட இன்ஸ்பெக்டரும் வந்து சொன்னதை கேட்டதும் அங்கே இருந்த ராஜாங்கத்துக்கோ ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. உடனே அங்கே இருந்த ஈஸ்வரிய, ஏய் ஈஸ்வரி இங்க வா அப்படின்னு கூப்பிட, சன்னாசியுமே ஓங்கி பலார்னு ஈஸ்வரியோட கன்னத்துல அடி வச்சு, ஒழுங்கு மரியாதையா அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்தது எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு கேட்க, ஈஸ்வரி நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது வந்துங்க, என்ன அது இதுன்னு போய்கிட்டு வந்துக்கிட்டு ஒழுங்கா சீக்கிரம் உண்மையை சொல்லு, இல்லைன்னு வச்சுக்கோ இங்கே உன்னை உயிரோட கொன்று போட்டுருவேன் அப்படின்னு அங்கே இருந்த சன்னாசியுமே ரொம்ப கோபத்தோட கேட்க, இல்லைங்க நான் சொல்லிடுறேன், அன்னைக்கு போஸு காரில் இடித்தது உண்மைதான். அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் போய் பெரியப்பாவை கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டான். நானும் எவ்வளவோ அவனை தடுக்க முயற்சி பண்ணேன். ஆனாலும் அவன் அந்த கொலைவெறியோட மாமாவை கொலை பண்ண பார்த்துருக்கான். அது எப்படியோ தமிழ்ச்செல்வி காதில் விழுந்து, அதுக்கப்புறம் நான் தமிழ்ச்செல்வி கிட்ட கெஞ்சி இவரோட உயிரை காப்பாற்றினேன். என் புள்ள கொலைகாரனா ஆகக்கூடாதுன்னு நான் தடுத்துட்டேன். போஸை மன்னிச்சிருங்க. ஏதோ அவன் குடிபோதையில் இவர் அவனை வீட்டை விட்டு வெளியே துரத்துன ஒரு வெறியில தான் இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டான். மற்றபடி போஸு எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு இங்கே போஸுக்கு சப்போர்ட் பண்ணி ஈஸ்வரி சொல்ல, உடனே அங்கே இருந்த சன்னாசியுமே, எவ்வளவு தைரியம் இருந்தா
அவன் இவ்வளோ ஒரு பெரிய திருட்டு வேலை பண்ணியிருக்கான். பாவம் தமிழ்ச்செல்வியே நாங்கள் எல்லாரும் தப்பாக நினச்சிட்டோம். உடனே இன்ஸ்பெக்டர் இருந்துக்கிட்டு, ஆமாங்க, உங்கள் மனைவி தமிழ்ச்செல்வி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு அமைச்சர் உயிரோட இருந்திருக்க முடியாது. நாங்கள் கிளம்புறோம், சீக்கிரமாக போஸை தேடிக்கிட்டு இருக்கோம். அவன் கிடைச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த இன்ஸ்பெக்டருமே கிளம்ப, இன்னொரு பக்கம் கருப்பு இருந்துக்கிட்டு, கேட்டியா சேது, மாப்பிள்ள தமிழ்ச்செல்வி மேலே எந்த தப்பும் இல்லை மாப்பிள்ள. தமிழ்ச்செல்வி அன்னைக்கு மட்டும் ஹாஸ்பிட்டலில் இல்லைனா இன்னைக்கு நீ உயிரையே உங்கள் அப்பா மேலே வச்சிருக்கியே, அவர் உயிரோட இருந்திருக்க மாட்டாரு. மாமா தமிழ்ச்செல்வியை மன்னிச்சு சேதுவை ஏற்றுக்க சொல்லுங்க அப்படின்னு கருப்பு ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கமும் அப்பத்தா இருந்துக்கிட்டு, ஆமாம் தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை காக்க வந்த குல தெய்வம் சாமி, அவளை எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும். ராஜாங்கம் நீயே யோசிச்சு பாரு, தமிழ்ச்செல்வியால தான் இன்னைக்கு நீ உயிரோட இருந்திருக்க. அவளை போய் எப்படியாவது இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வாயா. சேது நீயும் போயா. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணை எந்த இடத்துல வேணாலும் சந்தேகப்படலாமே தவிர அவளோட கருவை நீ சந்தேகப்பட்டு இருக்கக்கூடாது. அவ உத்தமி, எனக்கு தெரியும். நீ போ, உன் பொண்டாட்டியை நம்பி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு அப்பத்தாலிருந்து மோகனாலிருந்து எல்லாருமே சொல்ல, அங்கே இருந்த ராஜாங்கமுமே, சேது தமிழ்ச்செல்வியை பற்றி உனக்கு தெரியுதோ இல்லையோ, எனக்கு நல்லாவே தெரியும். அவ ரொம்ப நல்லவ. அப்பேற்பட்ட பொண்ணை நாம் இந்த வீட்டில் விட்டுடக்கூடாது. வா நாம் போய் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேதுவை மனசை மாற்றி ராஜாங்கமும் சேதுவும் நேராக அங்கே வசந்தியோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு சேது வந்திருக்க விஷயத்த வசந்தி தமிழ்ச்செல்வி கிட்ட சொன்னதும், அம்மா அவரை முதல்ல இருந்து இங்கேருந்து போக சொல்லுமா, அந்த ஆளு முகத்தில் நான் முழிக்கவே மாட்டேன் அப்படின்னு சேதுவை ரொம்ப கோபத்தோட பேசி அனுப்ப, இங்கே பாரு உன் மாமனாரும் வந்திருக்காருடி, அவர் என்ன தப்பு பண்ணாரு, அவர்கிட்டயாவது நீ பேசு. ராஜாங்கம் வந்திருக்க விஷயத்த தமிழ்ச்செல்வி சொன்னதும் தமிழ்ச்செல்வியோ இங்க ராஜாங்கத்தை உள்ள கூப்பிடுறாங்க. வந்த ராஜாங்கம் இங்க தமிழ்ச்செல்வி கிட்ட, என்னை மன்னிச்சிருமா தமிழ்ச்செல்வி, உன்னை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உன் அப்பா அம்மா செஞ்ச தப்புக்காக நீ என்ன பண்ணுவ, ஏதோ நான் ஒரு முட்டாள் மாதிரி உன் விஷயத்துல நடந்துக்கிட்டேன், என் உயிரை நீ காப்பாத்திருக்க அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல, உடனே இங்க தமிழ்ச்செல்வியோ என்ன சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு நீ நினைக்கிற? ஆமாம்மா, இன்ஸ்பெக்டர் வந்திருந்தாரு. போஸ் என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணதாவும் நீயும் ஈஸ்வரியும் என்னை காப்பாத்தினதாவும் எல்லாத்தையும் சொன்னாரு. நீ இல்லைனா இன்னைக்கு நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். என்னோட உயிரை காப்பாத்தினதுக்கு உனக்கு ரொம்ப நன்றிமா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு தமிழ்ச்செல்வியை கேட்டுக்கிட்டு இருக்க. உடனே தமிழ்ச்செல்வியோ, அது என்னோட கடமை, என் கடமையை நான் நிறைவேற்றிருக்கேன். உங்க இடத்துல யார் இருந்திருந்தாலும் கண்டிப்பா அதை நான் பண்ணியிருப்பேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்னு ரொம்ப கோபத்தோடவே இங்கே தமிழ்ச்செல்வியும் சொல்ல, தமிழ்ச்செல்வி நீ கிளம்புமா, நாம வீட்டுக்கு போகலாம். முடியாது மாமா, என்னால் வர முடியாது. உங்கள் புள்ள என்னைக்கு என் வயிற்றுல வளர்கிற குழந்தை அவரோட இதுதான் ஒத்துக்கிறாரோ அன்னைக்கு நான் அந்த வீட்டு பக்கம் காலடி எடுத்து வைப்பேன். அது வரைக்கும் யார் பேச்சையும் நான் கேட்காம என்னோட வழியில் நான் போய்கிட்டு தான் இருப்பேன். என்னை தேடி யாரும் வர வேண்டாம், என்னை மன்னிச்சிருங்க மாமா, உங்ககிட்ட நான் கோவமாக பேசுறதுக்கு அப்படின்னு அங்கே தமிழ்ச்செல்வி ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த சேதுவுக்கோ, நாம தான் தமிழ்ச்செல்வியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டுமா, நம்ம பண்ணது தப்பா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காரு.